ஹலோ கைஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் இந்த லேப்டாப்பில் இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் நம்ம வந்து கீபோர்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப்பில் வந்து அதை பாட்டுக்கு ஆன் ஆகுது, அதை பாட்டு ஆஃப் ஆகுது. சேம் டைம் நம்ம வந்து ஆன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. ஸோ அதுக்கு சொல்யூஷன் கீபோர்டு சேஞ்ச் பண்ணுறது தான். ஏன்னா வந்து கீபோர்டில் இருக்க பவர் பட்டன் தான் காரணம். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பவர் பட்டன் தான் காரணம். மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து Lenovo E41-25 மாடல். அதில் தான் இந்த கலரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ பேக்கில் நான் உங்களுக்கு வந்து மாடல் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா, Lenovo E41-25 இந்த மாடல் தான். ஸோ இதில் தான் நம்ம இப்போ வந்து கீபோர்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ கீபோர்டு வாங்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, கீபோர்டு புது பீஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதை தான் நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ண வரோம். ஸோ கைஸ், இது எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலான்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அல்லது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது டெலிகிராமில் நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க கீபோர்டு மாற்றிப்போம். இப்போ இது ஆன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆன் ஆகாது. ஏன்னா நான் அந்த கீபோர்டு ஆல்ரெடி கலத்தி தான் விட்டுருக்கேன். ஏன் கலத்தி விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அதை பாட்டுக்கு ஆன் ஆகும். ஏன்னா வந்து பட்டன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆன் ஆகும். அப்போ இந்த கீபோர்டு இனிமேல் வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இது எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஒரு சில டைம் ஆட்டோமேட்டிக்காக சரியானாலும் ஆகும். அதனால் இது வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க, வச்சுக்கோங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி ஆன் ஆகி ஆஃப் ஆகி இருந்துட்டு இருந்துச்சுன்னா 100% உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து டெட் ஆகும். நான் உறுதியாக அடிச்சோலும். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு லேப்டாப் வந்து டெட் ஆகிடுச்சு ஹார்ட் டிஸ்க்கு. அது காரணமே இந்த கீபோர்டு தான். சேம் டைம் வந்து எதனாலனா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற டைம் வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய டிஸ்கில் ரீட் பண்ணக்கூடியது. அதாவது டிஸ்க் ரொட்டேட் பண்ணுற டைம் வந்து ரீடரை வந்து இப்படி சைடில் வந்து ரீட் பண்ணும். அதை நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு நாள் நான் வந்து டோட்டலாக உள்ள என்னெல்லாம் இருக்குது, ஹார்ட் டிஸ்கில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது வந்து ரீட் பண்ணுற டைம் வந்து ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகி எங்கேயாச்சும் ஸ்டக் ஆகினாலோ இல்லைன்னா ஸ்க்ராச்சஸ்னால அது வந்து டெட் ஆக சான்சஸ் இருக்குது. அது காரணம் இதுதான். சட்டன் ஆஃப் ஆச்சுன்னா அது வந்து எங்கேயா போய் ஜாம் ஆகும். ஸோ அதை தவிர்க்கிறதுனா இந்த கீபோர்டை நம்ம மாற்றி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கீபோர்டை வந்து மாற்றுவோம். மாற்றுறதுக்கு தேவையானது ஒரு ஸ்க்ரூ டிரைவர், நல்ல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கார்டு தான், ஒரு ATM கார்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது தான், டேமேஜ் தான். ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஹோல்லையும் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த ரெண்டு ஸ்க்ரூஸை மட்டும் கலத்துங்க. ஏன்னா அது ரெண்டும் தான் கீபோர்ட்ஸ்க்குள்ளாது. ஒரு சில லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கீபோர்டோட ஒரு ஐக்கான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கீபோர்டு கலத்துறதுக்கான ஸ்க்ரூ இருக்கக்கூடிய பிளேஸுங்க அர்த்தம். ஸோ ஒரு ஸ்க்ரூ கலத்தியாச்சு. கரெக்டாக வந்து கலட்டுங்க, மாறி கலத்தாதீங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்க்ரூவை வந்து கலத்திட்டோம். இப்போ நம்ம வந்து கீபோர்டு வந்து கலட்டுவோம். ஸோ கீபோர்டு கலட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எடுத்துக்கோங்க. இது உங்கள் கீபோர்டு நல்ல கண்டிஷன் இருக்குன்னா கொஞ்சம் மெதுவாக எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி டேமேஜுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டிங்கன்னா இப்படி வந்து இலக்கிக்கலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து கீபோர்டு ஆல்ரெடி கலட்டி தான் விட்டுருக்கேன். ஸோ இந்த பிளேஸில் தான் உங்களுக்கு வந்து கீபோர்டு மாட்டணும். ஓகே, கார்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிளியராக தெரியுதா? தெரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து புது கீபோர்டை நம்ம வந்து போடுவோம். நேற்றுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் கீபோர்டு, புது கீபோர்டு. பார்த்துட்டிங்களா, புது கீபோர்டு. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாதாச்சும்? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் கொஞ்சம் லெட்டர்ஸ் இருக்கும், இதில் வந்து லெட்டர்ஸ் இருக்காது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். மற்றபடி பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அல்லாமல் உங்களை கூட உங்கள் லேப்டாப்பில் வர்றதுக்கு இந்த மாதிரி பேக்கில் ஒரு ஷீல்டு மாதிரி போட்டிருப்பாங்க. பட் என்ன தான் கம்பேர் பண்ணாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம பிரச்சனை இல்லை, தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த கீபோர்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நான் உங்களை வந்து ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட் எப்போவுமே ஒரு பார்ட்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் அதை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரூஸ் பண்ணாலே போதும். ஃபஸ்ட் நான் இதை வந்து ஸ்ட்ரிப்பை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிப்போம். சப்போஸ் இந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது பூஞ்சிச்சுன்னா புது கீபோர்டு தான் வாங்கணும். ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய கனெக்ட் பண்ணுற பிளேஸில் இருக்கக்கூடிய லாக்கை வந்து உடச்சிடாதீங்க. ஸோ இப்போ வந்து டிக்குன்னு சவுண்டு கேட்டு உடஞ்சுன்னு நினைக்காதீங்க, உடையில
லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகலை. இப்போ நான் வந்து பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, கீபோர்டை வந்து கனெக்ட் ஆகிப்போம். ஓகே, நார்மலாக வச்சுட்டு பவர் பட்டன் என்ன இருக்குது ப்ரெஸ் பண்ணுறேன். ஆன் ஆகுது. ஸ்க்ரீனில் ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். ஓகே, விண்டோஸ் லோட் ஆகுது. ஒரு சில லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகாது, சேம் டைம் வந்து சார்ஜும் ஏறாது. அதுக்கு ஒரு காரணம் இந்த கீபோர்டாக இருக்கும். ஒரு சில இதில் வந்து வேறு போர்டு கம்ப்ளைண்ட் ஆச்சும் இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன் ஆகிடுச்சு. வெல்கம் நம்ம கீபோர்டு வந்து வைக்கிறது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வர்றது லென்த்தாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக மடக்கிறது நீங்கள் கையில் வச்சு இருத்தியெல்லாம் மடக்கிறாதீங்க, பொட்டிடும். அதுக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக கீழே இருக்கக்கூடிய எட்ஜஸில் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிப்பு கரெக்டாக வச்சுருக்குதுன்னு பாருங்கள். இப்படி வச்சுட்டு ரைட் சைடில் இந்த பிளேஸில் வந்து இருத்தி வச்சு ஒரு கிளிக்கு சவுண்ட் வரும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு கிளிக் சவுண்ட் வரும். சேம் டைம் லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருத்துனா வந்து கிளிக் ஆகலைன்னா லைட்டை நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பெண்ட் பண்ணாதீங்க. நல்லா பெண்ட் பண்ணால் கீபோர்டு வந்து டேமேஜ் ஆகிரும். ஓகே, இந்த உள்ள போக கஷ்டப்படுது, அதனால் நான் வந்து பெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டோம். இனிமேல் வந்து மேலே என்னப்பா இது ரொம்ப டஃப் கொடுக்குதே. ஓகே, நமக்கு இந்த எட்ஜஸ் மட்டும் கரெக்டாக வந்து லாக் ஆகிட்டாலே போதும். பேலன்ஸ் எல்லாமே லைட்டாக அமுக்குனாலே வந்து லாக் ஆகிடும். ஓகே, எட்ஜஸ் வந்து லாக் ஆகிடுச்சு. பேலன்ஸ் உள்ளதை லைட்டாக அமுக்குனா போதும். ஓகே, லாக். ஏதாச்சும் டூல் வச்சு லாக் பண்ணாலும் ஓகே தான். இல்லை உங்கள் கையில் இருக்க நகர வச்சு நீங்கள் லாக் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, லாக். இன்னும் ஒரே ஒரு லாக். ஓகே, இப்போ எல்லாமே லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிவாங்க. ஓகே, ஆனால் லைட்டாக சின்ன கேப்ஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இது இப்போ வந்து வச்சுட்டோம். கீபோர்டு வச்சுட்டோம். கீபோர்டு வச்சதுக்கப்புறம் மறக்காமல் வந்து பேக் சைட்லேருந்து ஸ்க்ரூஸ் வந்து போட்டுருங்க. 1 2 போட்டுட்டு கரெக்டாக வந்து டைட் பண்ணிங்க. ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட் வந்து போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூஸ் போடவும் முடியாது, திருப்பி கலட்டவும் முடியாது. ஸோ கரெக்டாக வந்து இதை வந்து போட்டுவாங்க. இனி திரும்பவும் வந்து நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து கீபோர்டு வச்சுருக்கிறதுனால திருப்பி ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகுது. ஓகே, ஸ்க்ரீன்லேயே வருது. ஸோ ஃபைனலி நம்ம கீபோர்டு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சக்ஸஸ் எண்டர். நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணியும் பார்க்கலாம். அதாவது கீபோர்டு வந்து ஒர்க் ஆகுதுங்கிறது நான் அதே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ லோட் ஆகட்டும். ஜென்ரேட்டர் ஓடுற சத்தம் கேட்குது. அது காரணம் வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு கம்ப்ளைண்ட்னால ஆன் ஆகலை. அதனால் வந்து இதை வச்சுருந்தவங்க, அதாவது இந்த லேப்டாப்போட ஓனர்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப மாதம் கழிச்சு எடுத்து யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணுன்னா இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லா பட்டன்ஸையும் வந்து ப்ரெஸ் பண்ணி வராங்க. அது ப்ரெஸ் பண்ணி பார்க்குற டைமே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். இது வந்து கீபோர்டு எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறது. அது ஆல்ரெடி வந்து நான் வாங்குகிற டைமே இந்த கீபோர்டு செக் பண்ணி பார்த்தா வாங்கினேன். சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வரிசையில் வந்து டைப் பண்ணோம்.
மெயினாக வந்து ஷட் டவுன் ஆகிறது. ஷட் டவுனுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் உண்டு, அதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் பண்ணலாம், டு நாட் சேவ். விண்டோஸ் எக்ஸ் 2 தடவை யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஷட் டவுன் ஆயிரும். பட் நம்மளுக்கு அது தேவையில்லை, நம்மளுக்கு அல்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். விண்டோஸ் ஒர்க் ஆகுது. எஃப்என் அல்ட் F4 ப்ரெஸ் பண்ணிங்க உங்களுக்கு ஷட் டவுனுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். தெரியுதா? ஷட் டவுனுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, என்ட்ரு ஷட் டவுன் ஆகும். ஓகே, ஃபைனலி இது கீபோர்டு மாற்றுறது சக்ஸஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்ஸ்க்கு வந்து தாராளமாக வந்து கீபோர்டு மாற்றிக்கோங்க. பட் கரெக்டானதை பார்த்து மாற்றிக்கோங்க. மாற்றுற டைம் வந்து நீங்கள் வந்து வாங்குகிற கடையில் வச்சு நீங்கள் மாற்றுங்க. சப்போஸ் ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து வேறு ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், இது ஆஃப் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோஸ் வந்து போடுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு போல் வச்சுருந்தோம், விண்டோஸ் 11 லைட் வெர்ஷன் வேணுமாங்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஓட் போட்டிருந்தாங்க. பட் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா என்னோடய லேப்டாப் நான் எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்த, அதாவது டெஸ்டிங் பர்பஸ் வச்சுருந்த லேப்டாப்போ இல்லை இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டெட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் அந்த வாய்ஸ் வந்து ட்ரை பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் வேறு காலையில் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணிருந்தேன். பட் அதுவும் எதுவுமே ட்ரை பண்ண முடியல. அதனால அது வீடியோ வேறு இல்லை. சப்போஸ் இந்த ஹார்ட் டிஸ்க் கிடச்சிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடுவேன். அதுவும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இன்னொரு விஷயம், ஹார்ட் டிஸ்க் வந்து டெட் ஆகும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, கீபோர்ட் ப்ராப்ளம் இருந்துன்னா, ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருந்ததுன்னா, அதனால் அதை நல்லா யோசனை வச்சுக்கோங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.